பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி நியூ இயர், போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்கு? தனி புதன் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராசி பலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிதானமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். சுக்கிரன் திக்பலமாகி சனியோட சேர்ந்திருக்கிறது அப்படி ஒரு பெரிய கெடுபலன்களை கொடுத்துறாரு. ஆனாலும் ராசிநாதன் பலவீனமா இருக்காரு. குறிப்பா 6ஆம் அதிபதி பலவீனமா இருக்கிறாரு. அவரே மாத பிற்பகுதியில 8ஆம் இடத்துக்கு வக்கரகதியில வராரு. இந்த தன்மைகள் சற்று சாதகம் இல்லாத தன்மைங்க. இது வயதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாதிரியான டல்லான பலனை கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை. முதல்ல நெகட்டிவான அமைப்பை சொல்லிடுறேன். எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறது ராசியும் லக்னமுங்க. அந்த வாங்கிக்கக்கூடிய ராசி வாங்கிக்கக்கூடிய லக்னம் முழுமை பெற்றிருந்தா பலமாக இருந்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்து சேரும். அந்த தன்மையில ஒரு 3-4 மாசமாகவே அப்படியே கொஞ்சம் சுணக்கம் இருக்குங்க. அந்த தன்மை இன்னும் தொடரும். புதிய கடன் எதுவும் வாங்க தேவையில்லை. ஏன்னா 6-8 அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கு. ராசியில் இருக்கக்கூடிய புதன் அப்படின்னாலும் கூட அவரு ஆனா இப்போதைக்கு வேணாம். உங்களுடைய 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு. இந்த இடத்துல உங்களுடைய பார்ட்னருக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, இவருக்காக இன்வெஸ்ட் பண்றேன் அவருக்காக இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சற்று கவனத்தோடையும் நிதானத்தோடையும் ஒரு மறுபரிசீலனை செஞ்சுட்டும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த தன்மை மட்டும் சற்று டல்லான தன்மைங்க. இவ்வளவு நாள் கடுமையான சனி ராசியை பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப சுபத்துவமான சனி பார்க்கிறாரு. மனம் நிதானமா இருக்கும். கொஞ்சம் சரியான அமைப்புகள் இருக்கும். நின்று நிதானமாக யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய சில தன்மை வந்துடும். எதுலங்க கவனமா இருக்கணும்? புதிய அறிமுகம் வருதா அதுல கவனமா இருங்க. புதிதாக கடன் வாங்கணுமா ரொம்ப 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 கவனமா இருங்க. வண்டி வாகன அமைப்புகள்ல இளைஞர்களும் மத்தியம வயதில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்ல வயதானவர்கள் கவனமாக இருங்க. குறிப்பா இந்த இளைய பருவத்தினர் வண்டி வாகன அமைப்புல இருக்கிறவங்க நீங்களே வந்து ரேசிங் கீசிங் அப்படின்னு போறீங்க அப்படின்ற தன்மையில ஏதாவது விபத்து காயம் மாதிரியான அமைப்பு ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். இதுல மட்டும் சற்று கவனமாக இருங்க. நெருப்பு சார்ந்த துறையில இருக்கிறீங்க, நிலம் சார்ந்த துறையில இருக்கிறீங்க, கட்டிடம் சார்ந்த துறையில இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் மேன்மையான மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். ஏன் எப்பொழுதுமே உங்களோட ராசியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சார்ந்த அமைப்பு. மருத்துவம், அதிகாரம், கட்டடம், நெருப்பு, ஆயுதம், ஆயுள் காப்புறுதி, இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளில் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த தன்மை நிதானமாக அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஆனாலும் வேலை அமைப்புகளில், தொழில் வருமான அமைப்புகளில் சிறு சிறு சிக்கல் வந்து போகும். உங்களுடைய ராசிநாதன் பாபத்துவமாகி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை மாத பிற்பகுதியிலேருந்து பார்க்குறாரு. வருமானம் வரத்து கையில் காசு குறைபாடாக இருக்குங்க. பணம் புழக்கம் குறைவாக இருக்கும். மற்றபடி எல்லாம் சமாளிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். வீடு வாகன அமைப்புகளில் இப்பொழுது வீடு கட்ட போகிறேன், இப்பொழுது வாகனம் வாங்க போறேன் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குனீங்கன்னா அது முழுமை பெறாம அப்படியே நிற்குங்க. பண பற்றாக்குறை வந்துடும். ஏதாவது ஒரு தேவையில்லாத அவசர செலவுக்கு பணம் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி தன்மையில இருக்கும். ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் நிச்சயமாக செலவழிக்க தேவையில்லாத ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லிடலாம். மாதம் புதுசா செலவு மட்டும் வந்துட்டே இருக்கு, ஒரு முடிவு வர மாட்டுதுன்ற மாதிரி தன்மை இருக்கும். கடன் தீரவே மாட்டுது அப்படின்ற மாதிரி சில அமைப்பு இருக்கும். குடும்பத்திலே சின்ன சின்ன பணத்தை காரணம் வச்சு சில சங்கடங்கள் சச்சரவுகள் வரக்கூடிய சில அமைப்பா இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய தசாபுத்தியின் அமைப்புல இருக்கும். ஆனா என்ன, இந்த இடத்துல நல்ல வேலைக்காரர், நல்ல உதவியாளர் உங்களுக்கு வந்து மாட்டுவாரு. ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, இல்ல உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்காருன்னா கொஞ்சம் ஆறுதலாகவும் பாசமாகவும் பேசி உங்களை சமாளிக்கக்கூடிய சில அமைப்பு இருக்குங்க. தன்னம்பிக்கை சற்று அதிகமாக இருக்குங்க. மிக முக்கிய நல்ல பலன் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருன்றதுனால வேலை வருமான அமைப்புகள் நல்லா இருக்கும். வேலை நல்லா இருக்குங்க, தொழில் நல்லா இருக்கும். அடுத்த ஒரு 3ல மறைஞ்சாலும் கூட ஒரு மாதிரி பலமான அமைப்பு தான். அப்படி பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லை. இந்த தன்மையில வேலை தொழில் அமைப்புகள் ஒரு மாதிரி இருந்தாலும் பணம் கைக்கு வரும். அதை குடும்பத்துக்கு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்க முடியாத அமைப்புகள்ல இருக்குங்க. மண் சார்ந்த அமைப்புகள்ல இருக்கீங்க, மலை சார்ந்த இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னாக்கா சற்று கவனமாக இருங்க. ஒரு சின்ன சின்ன விபத்து காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். ஒட்டுமொத்தமாக பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லைனாலும் கூட நிச்சயமா ஒரு நிதானமான நல்ல பலன் இருக்கக்கூடிய, பெருசா ஆரவாரம் எதுவும் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லாத ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 2025 நிச்சயமாக அமையும்.